கொஷின் பேப்பர் எந்த இயர்னு எக்ஸாக்டாக தெரியல. இதில் இருக்கிற மேத் கொஷின்ஸ் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் பார்ப்போம். த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 into 10 to the power of -4. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 10 to the power of -4 1/10 to the power of +4 எடுத்துக்கலாமா. 10 power 4 இதை 10,000 எழுதலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை 2 into 1/10,000 எழுதலாமா. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 divided by 10,000 கிடைக்குமா. இப்போ இதை டிவைட் பண்ணுறது வெரி ஈஸி. கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. 4 ஜீரோஸ் இருக்கா. தென் இந்த நம்பரில் ரைட்லேருந்து லெஃப்ட் சைட் 4 டிஜிட்ஸ் நம்ம மூவ் பண்ணோம். ஏன்னா இங்கே 4 ஜீரோஸ் இருக்கா. இங்கே எதுவும் டிஜிட்ஸ் இல்லாததுனால நம்ம 0 போட்டுக்கணும். ரைட்லேருந்து லெஃப்ட் சைட் 4 டிஜிட்ஸ் இந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம மூவ் பண்ணோம். 1 2 3 4. ஸோ இதோட வேல்யூ 0.0002. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question பாருங்க. If the area of the triangle is 108 cm square and base is 18 cm, then height of the triangle. இங்க area of the triangle கொடுத்துருக்காங்களா. area of the triangle formula half into base into height. இதோட வேல்யூ தான் 108 cm square. இந்த இடத்துல நமக்கு பேஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹைட் மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பேஸோட பிளேஸில் 18 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ half into 18 into h is equal to 108. இந்த 18 இந்த 2 டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம் 9 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் 9 into h is equal to 108 இருக்குமா. இந்த 9 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இங்க டிவிஷன்ல வந்துருமா. 108 divided by 9 இதை டிவைட் பண்ணீங்கன்னா 12 கிடைக்குமா. therefore height is equal to 12 cm. ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. sides of a triangle are given. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ரம் விச் சைட்ஸ் ட்ரையாங்கிள் cannot be formed. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. சம் ஆஃப் எனி 2 sides இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than the third side. அதாவது எதனா ஒரு 2 sides நம்ம ஆட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக தேர்ட் சைடை விட அதிகமாக வரணும். உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். 7 + 10 17. கண்டிப்பாக 5 17 கிரேட்டர் நம்பரா. நெக்ஸ்ட் 10 + 5 15. 15 வந்து 7 கிரேட்டர் நம்பர். நெக்ஸ்ட் 7 + 5 12. 12 வந்து 10 கிரேட்டர் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இங்கே எந்த ஆப்ஷன் வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 7 + 7 14. 14 7 கிரேட்டர் நம்பர் தான். இப்போ மாற்றி நீங்கள் ஆட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துலையும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 9 + 3 12. 12 4 கிரேட்டர் நம்பரா. நெக்ஸ்ட் 9 + 4 13. ஸோ 13 3 கிரேட்டர் நம்பர். 3 + 4 7. பட் 7 வந்து இந்த சைடு விட ஸ்மாலர் நம்பராக வருதா. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 இஸ். 36ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதுறோம். அதாவது 36ஓட ஃபேக்டர்ஸ்னா 36 எந்தெந்த டேபிள்ஸில் வருதோ அதெல்லாம் அதுக்கு ஃபேக்டராக இருக்குமா. 9 4 6. 9 டேபிள்ஸ்லையும் 36 வரும். 4 டேபிள்ஸ்லையும் 36 வரும். 6 டேபிள்ஸ்லையும் 36 வரும். ஆனால் அதோட ஃபேக்டர்ஸ் போது ரிமைனிங் இருக்கிற டேபிள்ஸும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 டேபிள்ஸ்லையும் 36 வரும். 2 டேபிள்ஸ்லையும் 36 வரும். 1 டேபிள்ஸ்லையும் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் கிடையாது. ஆப்ஷன் பி பார்ப்போம். 1 2 3 4 6 9 12 18 36. ஸோ எக்ஸாக்டாக இந்த எல்லா டேபிள்ஸ்லையுமே 36 வருமா. ஸோ இந்த எல்லா நம்பருமே 36 ஃபேக்டராக தான் இருக்கும். இந்த இடத்துல 9 4 6 இது எல்லாமே ஃபேக்டர் தான். ஆனால் சம் ஃபேக்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம எழுதுறோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது எல்லாமே ஃபேக்டர் தான். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே ஆப்ஷன் பியில் மட்டும்தான் எல்லா ஃபேக்டர்ஸுமே இருக்கா. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் x - 1/x is equal to 5, then the value of x³ - 1/x³ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி x - 1/x கொடுத்துட்டு x³ - 1/x³ கேட்டாங்கன்னா, அதாவது ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருந்ததுன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணலாம். x - 1/x is equal to n கொடுத்துருந்தாங்கன்னா தென் x³ - 1/x³ is equal to n³ + 3n. இந்த இடத்துல என்னோட பிளேஸில் 5 கொடுத்துருக்காங்களா. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 5³ + 3 × 5. 5³ வேல்யூ 125. 3 × 5 15. ஆட் பண்ணீங்கன்னா 140. ஸோ இதோட வேல்யூ 140. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கோப்ரைம். கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு நம்பரில் எந்த பேர் வந்து கோப்ரைம் கேட்குறாங்க. இங்கே கோப்ரைம்னா என்ன மீனிங்னா 2 நம்பர்ஸ் இதர் அது ப்ரைம் நம்பராக இருக்கலாம், காம்போசிட் நம்பராக இருக்கலாம். 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 நம்பர்ஸ்க்கும் 1 தவிர்த்து வேற எந்த காமன் ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த நம்பர்ஸை நம்ம கோப்ரைம் சொல்ல முடியும். இப்போ 20 25 இதை எடுத்திங்கன்னா ரெண்டுமே 5ஆல் டிவைட் ஆகுமா. ஸோ 1 தவிர இன்னொரு காமன் ஃபேக்டர் இருக்குது. நெக்ஸ்ட் 52 91. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 13. ஸோ இதுவும் கோப்ரைம் கிடையாது.
நெக்ஸ்ட் 71 81 இந்த டூ நம்பர்ஸ்க்கும் ஒன்னை தவிர வேற எந்த காமன் ஃபேக்டரும் இருக்காது. ஸோ இந்த டூ நம்பர்ஸ் தான் இங்க கோப்ரைம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் a military camp there are 200 soldiers. Grocery for them are available for 40 days. If 50 more soldiers join them, how long will these grocery last? அதாவது ஒரு military campல 200 soldiers இருக்காங்க. அவங்களுக்கான grocery items பார்த்தீங்கன்னா 40 days தான் வரும். சப்போஸ் 50 மோர் சோல்ஜர்ஸ் இதோட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிராசரி ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ நாள் வரும்னு கேட்குறாங்க. இனிஷியலாக 200 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான கிராசரி ஐட்டம் வந்து 40 days வருது. சப்போஸ் 50 மோர் சோல்ஜர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா 250 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த கிராசரி ஐட்டம் எவ்வளோ நாள் வரும்னு எப்படி கண்டுபிடிக்கலன்னா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில், அதாவது எதிர்மாறல இருக்கா. ஸோ இந்த மாதிரி இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருந்தால் இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். 200 × 40 is equal to 250 into நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ இந்த 250 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இங்கே டிவிஷனில் வந்துருமா. இப்போ இது டிவைட் பண்ணிங்கன்னா 10 10 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 200 இங்கே 25 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time 8 times. ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் 8 × 4 32. Therefore number of days 32. Option C is the right answer. Next question. The base of the parallelogram is thrice its height. If the area is 243 square centimeter, then base and height are. ஒரு parallelogram-ஓட base height இதோட ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் வந்து ஹைட் மாதிரி 3 times இருக்கும். ஸோ b is equal to 3h. ஸோ இங்கே வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் parallelogram 243 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா பேஸ் இன்டு ஹைட், இதோட வேல்யூ தான் 243. இந்த இடத்துல பேஸோட வேல்யூ 3hன்னு எடுத்துருக்குமா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3h × h is equal to 243. இந்த 3 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷன் வந்துருமா. ரிமைனிங் h × h h ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை டிவைட் பண்ணீங்கன்னா 81 கிடைக்குமா. h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. தென் இந்த 81 9 ஸ்கொயர் எழுதலாமா. இப்போ ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணீங்கன்னா பவர்ஸ் ஈக்குவலா இருக்கா. ஸோ ரெண்டு பக்கம் பவர்ஸ் ஈக்குவலா இருந்தா பேஸ் ஈக்குவலா இருக்கும். therefore h is equal to 9. அதாவது ஹைட் வந்து 9. நெக்ஸ்ட் நம்ம பேஸ் கண்டுபிடிக்கணும். பேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 times of height. 3 × 9 27. ஸோ பேஸ் வந்து 27 சென்டிமீட்டர், ஹைட் 9 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். சிம்பிளிஃபை. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பாட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். ஸோ பிராக்கெட்ஸ், ஆர்டர்ஸ், டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ரூலை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணுவோம். 3/4 - 1/2 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 2 3s are 6, 4 1s are 4, 6 - 4 2, 2/8. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1/4 கிடைக்குமா. ஸோ இந்த பிராக்கெட்டோட வேல்யூ 1/4, அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ 1/5 ஆஃப்னா மல்டிபிகேஷன், இந்த பிராக்கெட்டோட வேல்யூ 1/4 - 1. அகெயின் இந்த பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கா, மல்டிபிகேஷன், சப்ராக்ஷன். ஸோ பாட்மாஸ் ரூல் படி மல்டிபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 1 1, 5 4s are 20, 1/20 - 1. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -19/20 கிடைக்குமா. இப்போ இந்த இடத்துல டிவிஷன் இருக்கா, இந்த டிவிஷனை மல்டிபிகேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ஸோ இந்த -19/20 + 20/-9 கிடைக்குமா. இப்போ இந்த 5 20 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 time 4 times கிடைக்குமா. ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4s are 8, 1 × -19 -19. இப்போ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ இருக்கா, -8/19 இருக்கு. அதாவது டினாமினேட்டர்ல மைனஸ் வந்தா அதை நம்ம நியூமரேட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A ground is in the form of isosceles trapezium with parallel sides measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides is 30 meter. The cost of leveling it at the rate of rupees 100 per square meter. Isosceles trapeziumனா இந்த நான் parallel sides வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல இந்த parallel sides-ஓட மெஷர்மெண்ட் 42 மீட்டர் 36 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, அதை இங்கே மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க 30 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் 30 மீட்டர், அதாவது ஹைட் ஆஃப் த ட்ரபீசியம். கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் இட், அதாவது இந்த கிரவுண்டை லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. பர் ஸ்கொயர் மீட்டருக்கு 100 rupees. தென் நம்ம இந்த ட்ரபீசியம் உடைய ஏரியா கண்டுபிடிச்சி இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஹைட் இன்டூ சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் டிவைடட் பை 2. ஸோ இங்கே ஹெச்ன்றது 30 மீட்டர், ஏ 36, பி 42. இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா பர் ஸ்கொயர் மீட்டருக்கு 100 rupees. ஸோ நமக்கு என்ன ஏரியா கிடைக்குதோ அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா H 30, A 36, B 42,
டிவைட் பை 2 இன்டூ 100 இதை ஆட் பண்ணீங்கன்னா 78 கிடைக்குமா. இப்போ இந்த 2வும் 30யும் டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம் 15 டைம்ஸ் கிடைக்குமா. ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதோட டோட்டல் காஸ்ட் 1,17,000 கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an equivalent ratio of 5:7. ஸோ இந்த 5:7க்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக 7:5 வராது. நெக்ஸ்ட்டு 8:10 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 5 2s are 10. ஸோ 4:5 கிடைக்குமா. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், இதை 2 டேபிள்ஸில் டிவைட் பண்ணிங்கன்னா 5 2s are 7 2s are வருமா. தென் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள், இஃப் m is equal to 8 and n is equal to -3, then find the value of the expression m plus n minus mn. இந்த எக்ஸ்பிரஷனில் mn இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எம்மோட வேல்யூ 8, என்னோட வேல்யூ -3, இங்கேயும் mn இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 3s are 24. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் 24 கிடைக்குமா. ரிமைனிங் +8 -3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 + 24 29. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஷோன் இன் த ஃபிகர் த ஆங்கிள் Z is equal to. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஜெட்டோட மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 more ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களா. இங்கே 60 டிகிரி, இங்கே 145 டிகிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த Z 60 டிகிரி இது இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது உள்ளே இருக்குது. பட் இந்த 145 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளா. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 145 டிகிரி இஸ் ஈக்குவல் டு Z + 60 டிகிரி. நம்ம ஆக்சுவலாக ஜெட்டோட வேல்யூ தாங்க கண்டுபிடிக்கணுமா. இந்த 60 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இங்கே சப்ராக்ஷன் வந்துருமா. 145 டிகிரி - 60 டிகிரி 85 டிகிரி. தேர்ஃபோர் ஜெட்டோட வேல்யூ 85 டிகிரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.